நம்ம வானதி நம்ம பாண்டியனை ஒரு வழியாக கல்யாணத்தை பண்ணிப்பாங்க அப்படின்னு நாம் நினைச்சோம். ஆனால் பாண்டி எடுத்த முடிவால் இங்கே பல பிரச்சனைகள் புதுசாக உருவாக போகுது. அந்த இடத்துல நம்ம பாண்டி நாசுக்காக வந்து போயிட்டு நம்ம வானதி கிட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ பொண்ணு எல்லாமே பார்த்து நிச்சயமும் பண்ணிட்டு அந்த சமயத்தில் நாங்கள் பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்திருக்காது. ஆனால் நம்ம பாண்டி எடுத்த முடிவு என்னன்னா, நம்ம கல்யாணத்துக்கு அதாவது நிச்சயதார்த்தம் அதாவது பொண்ணு கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சமயத்தில் இது எல்லாமே வந்து நம்மளுக்குமே ஒரு பக்கம் பதட்டமாக தான் வந்து இருந்துச்சு. ஏன் இந்த பாண்டி இந்த மாதிரி வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லை எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாரா தவிர இது எல்லாமே உங்களுக்காகன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் பெருமையை வந்து பார்த்தீங்கன்னாக்க சொல்லவும் விரும்பலை. அதனால தான் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இப்போ பாண்டி இந்த நிச்சயதார்த்தம், இந்த பொண்ணு பார்க்குறது, இந்த கல்யாணம் எதுவுமே இப்போ வேணாம், நாங்கள் வந்து பொறுமையாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த இடத்துல வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்துலையுமே அந்த இடத்துல ரொம்பவுமே கோவப்பட்ட வானதி இதை புரிஞ்சுக்காம நம்ம பாண்டியை தப்பாக நினச்சிக்கிட்டு நீ வந்து என்னை யூஸ் பண்ணுறது தான் பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி பேசி என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு வந்துட்டாங்க. இனிமேலும் நம்ம இதுக்கப்புறமும் நம்ம லவ்வர்ஸை இருக்கக்கூடாது, அது சரிப்பட்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி நம்ம பாண்டியை வந்து பார்த்தினாக்கா திட்டி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம வானதி நம்ம பாண்டியை மறந்துடுவாங்களா, அப்போ இந்த லவ் அவ்வளோதானா அப்படின்னு நாம் எதிர்பார்க்குற டைமில் தான் இப்போ இந்த சைடு இந்த சோளம் சேரன் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அங்கே ஒரு ரகலையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருவாகிட்டு இருந்துச்சு. இது எல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா இந்த நிலாவுக்காக தான் அப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறாங்க. தெரியக்கூடிய நேரமும் வரப்போகுது. முக்கியமாக நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பார் நம்ம சேரன்னு பார்த்தா அவரு ஒரு பக்கம் இது நடக்காது, ஏன்னா இப்போ நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இந்த நிலா வீட்டை விட்டு போயிடுவா. அப்படி நிலான்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த நிலா மட்டும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த இடத்துல அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது கிடையாது இல்லையா. அதனால் இந்த சேரனும் சரி பாண்டியனும் சரி இந்த கல்யாணத்தை வந்து தள்ளி போட்டுட்ருக்காங்க. இங்கே சண்டை போட்டு போன இந்த வானதி ஒரு பக்கம் சும்மா இல்லைங்க, அந்த வீட்டில் எல்லாருமே கேவலமாக பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க என் வீட்டில்னு சொல்லிட்டு அவங்க விஷம் மருந்தை குடித்து அவங்களும் வந்து பார்த்தினாக்கா தற்கொலை பண்ணிவிட்டு பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. எப்படியோ அவங்கள வந்து பார்த்தினாக்கா காப்பாற்றுறதுக்கு அவங்களுடைய அண்ணன் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து போராடி இருக்காங்க. கடைசியில் முடியாத பட்சத்தில் நம்ம வானதியை காப்பாற்ற முடியலன்னு ஹாஸ்பிட்டலே வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம பாண்டியன் நம்ம வானதிக்காக அழுந்து ரொம்பவே வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிடைக்கும் போதே வந்து பார்த்தினாக்கா ஒரு அமைதியாக இருந்திருக்கணும், ஆனால் அவர் என்ன பண்ணாங்க, மற்றதுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கைக்கு வரக்கூடிய இந்த பார்ட்னரவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இழந்துட்டு நிற்கிறாங்க. இப்போ கூட இந்த விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்கோம், நான் உங்களுக்காக தான் நீ இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண புரிஞ்சுக்கோங்க, இந்த வீட்டை விட்டு போகாதீங்க, உங்களுக்கோசம் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி புரிய வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.